ஹலோ நண்பா வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது எம்டெக் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு மொபைல் பற்றி நியூஸ் வந்தாலும் நம்ம சேனலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OnePlus. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம ஹையர் பட்ஜெட்டாக இருந்து அதில் நம்ம ஒரு ஃபோன் வாங்கினா ஒன்று ஆப்பிள் இல்லை சாம்சங் வாங்குவோம். அதுக்கு அடுத்ததாக சஜெக்ட் பண்ணுற ஒரு ஃபோனுன்னு பார்த்திங்கன்னா நம்ம OnePlusன்னு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் OnePlus 8 and 8 Pro அப்படிங்கிற ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட்டான OnePlus 8 Lite அப்படிங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா ஒரு பெரிய லீக் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோன் வந்து எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடலாம் வரப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நண்பா, இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 730G அப்படிங்கிற ஆக்டோகோர் ப்ராசஸரோட வரும்னு லீக்லாம் நிறையா வந்து ரூமர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inch AMOLED ஸ்க்ரீனோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் AMOLED இல்லைனாலும் AMOLED ஸ்க்ரீனோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததோட கேமரா செட்டப். ஸோ இதோட பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 14 மெகாபிக்சலும், செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளேவோட வருது. ஸோ அந்த பஞ்சுவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கோசரம் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இதோட ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணியா நமக்கு டிஸ்பிளேயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட்டாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம SD கார்டு ஸ்லோட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட முடியாது. ஸோ இது ஒரு ஒரு குறைன்னு சொல்லலாம் அந்த ஃபோனில். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் இது வந்து நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக். ஸோ 3.5mm ஆடியோ ஜாக்கும் இதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் ரெண்டு குறை இருந்தாலும் ஸோ இது பார்த்திங்கன்னா OnePlus அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியான விலையில் கொண்டு வராங்கன்னா, ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இந்த OS சொல்லலாம், ஆக்சிஜன் OS. இது இருக்கிற OSல பெஸ்ட்டான OSனால் ஆக்சிஜன் OSன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கோசரமே அதிக பேர் இந்த ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் சாம்சங் அந்த அளவுக்கு ஹையர் வேரியன்ட் ஃபோன் வாங்குறீங்க பார்த்திங்கன்னா அது வாங்க முடியலன்னா அடுத்தது போகிற ஒரு கம்பெனின்னு பார்த்திங்கன்னா OnePlusஸாக தான் இருக்கும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு ஃபோனை வெளியிடுதுன்னா அது ஒரு சூப்பரான ஃபோனாக தான் இருக்கும், கில்லர் ஃபோனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் guys. ஸோ யார் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிங்களோ அடுத்த வருஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா OnePlus 8 Lite அப்படிங்கிற ஃபோனை லான்ச் பண்ணுது. ஓகே நண்பா, பாய்.